தமிழ்குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். நிறைய அரசியல் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். எழுத்தாளர் பத்திரிகையாளர் செல்வராஜ் அவர்களே வணக்கம். சார், நாங்கள் தான் ஊழலற்ற ஆட்சியை தமிழகத்துக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி டிவிகே விஜய் அவர்கள் சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ வேட்பாளராக மனு தாக்கல் பண்ணுறவங்களுக்கு அறிவிக்கப்படக்கூடியவங்க 1 கோடி ரூபா டிடி எடுத்து கொடுக்கணும், மற்றபடி செலவுக்காக 2 கோடி ரூபா நீங்கள் கையில் வச்சுருக்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தி கசிந்து கொண்டிருக்கிறது. தாவைக்காவிலேருந்து நிற்கக்கூடிய அந்த வேட்பாளர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க சார்? இது ஊழலை ஒழிப்பாங்களா? அதாவது கற்பை பெருசாக உயர்த்தி பிடித்து ஒரு படம் எடுக்கும்போது அதுக்கு நடுவில் கவர்ச்சி டான்ஸ் வைப்பாங்களே, அந்த மாதிரி தான் இது. படம் கற்பை உயர்த்தி பிடிக்கிற கண்ணகியோட கதையாக இருந்தாலும் நடுவில் ஓடுறதுக்கு கொஞ்சம் சில்கோட கவர்ச்சி டான்ஸ் தேவை. ஓட வைக்கிறதுக்கு கவர்ச்சி தேவை. ஊழலை ஒழிப்பேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன்னு சொல்கிறதெல்லாம் அரசியலில் ஊழலில் ஒழிக்கவே முடியாது. அது மட்டுப்படுத்த கூட முடியாது. அது ஓரளவுக்கு தான். இப்போது பினராயி விஜயன் கேரளாவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான சர்க்காரை கொண்டு வரணுன்னு தான் முயற்சி தான் அது. ஆனால் அதில் குறைகள் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ரைட்டா? அது குறைகள் இருக்குது. அந்த மாதிரி இவங்க ஊழலை ஒழிப்புன்னு, அதுவும் விஜய் சொல்கிறது எந்த விதத்தில் சரின்னு கிடையாது. 15 கோடி ரூபாய் வீட்டில் கையுங்களவுமா பிடிக்கப்பட்ட பணத்துக்கு 1.5 கோடி ரூபாய் டேக்ஸ் கட்டலை. ரைட்டா? வாங்குகிற சம்பளம் 200 கோடி ரூபாவும் பிளாக் டிக்கெட் விற்கிறதுனால கிடைக்கக்கூடிய சம்பளம் தான். அந்த சம்பளத்தை வச்சு தான் அவங்க பொழப்பே அதை நம்பி தான் அப்படின்னு இருக்கும்போது ஊழலை ஒழிக்கிறேன் அப்படின்றதெல்லாம் சும்மா. தாவேக்கால நீங்கள் சாதாரணமாக ஒரு பதவி வாங்கணுன்னாலே ஒரு 10 லட்ச ரூபாய் இல்லைன்னா 20 லட்ச ரூபாய் வேணும். இல்லாமல் எல்லாருமே கொடுத்து தான் வாங்குறாங்க. அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுறதுக்கான ஏஜென்ட் புசியானது. அவரோட வேலையே கலெக்ஷன் தான். இப்படி அவர் கலெக்ட் பண்ணியே ஒரு 10-50 கோடி ரூபாய் சேர்த்துட்டார் பதவி போட்டே. அப்போது எம்எல்ஏ சீட் நிற்கணுன்னாலே நீ ஒரு 2 கோடி ரூபாய் புசியானந்துக்கு லஞ்சம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க டார்கெட் ஒரு 20 கோடி ரூபாய் செலவாகும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய டார்கெட். எலெக்ஷனுக்கான எக்ஸ்பென்ஸை எங்கேருந்து மீட் அவுட் பண்ணணுன்றது தான் இப்போது விஜயுடைய கேள்வி. அவரோட பெஸ்ட்டு கேரக்டர் என்னன்னா அவர் 5 பைசா செலவு பண்ண மாட்டார். இல்லை, இப்போ இந்த மாநாடுகள்லாம் நடத்திட்டு இருக்கிறது அதெல்லாம் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியுடைய லாட்ரி காசு. இன்னொன்று வெளிநாடுகள்லேருந்து பணம் வர்றதாகவும் ஒரு பேச்சு இருக்கு. அது கிறிஸ்டியன் ஃபண்டு. அது இல்லாமல் பிஜேபி கிட்ட இந்த கட்சியை தொடங்குறதுக்குன்னு ஒரு அமௌண்ட் வாங்கினதாகவும் ஒரு தகவல் இருக்கு. அது கிறிஸ்டியன் ஃபண்டு, இது ஹிந்து ஃபண்டு. ஒரு சமூக நல்லிணக்கமான கட்சி அப்படிதான் வராங்க. அவங்களுடைய ஃபார்மேஷனே அப்படிதான் வராங்க. கிறிஸ்டியன் ஃபண்டு ஃபுல்லாக இவாஞ்சலிக்கல் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு பேர் சார், இவாஞ்சலிக்கல் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபண்டு கிறிஸ்துவ மதத்தை பரப்புறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஃபண்டு. அது லேலா மூலமாக நம்ம வியூக அமைப்பாளர் இருக்கார் இல்லையா, ஜான் ஆரோக்கியம், அவரே கிறிஸ்துவ மத பிரச்சாரகர் தான், போதகர் தான் அவர். ரைட்டுங்களா? இல்லை, மதம் மாற்றவர் இங்கே எப்படி சேர்ந்தாரு? இதுதான் நல்ல ஒரு பணி, மாசரட்டை கொண்டு போய் மாசான ஒரு பணி. கர்த்தர்கிட்ட கொண்டு போகிறாங்களே இல்லையா, இவங்க திருடி எல்லாத்தையும் கட்டு தான் கொண்டு போவாங்க. கர்த்தர்கிட்ட எல்லாம் கொண்டு போக மாட்டாங்க. லைக் தட் இவங்க அந்த மாதிரி ஒரு இதுதான். இது ஒரு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான கொள்கையும் இல்லாமல் பார்க்குறதெல்லாம் கொள்கையை அடாப்ட் பண்ணின்னு பெரியாரா, அவர் மிகப்பெரிய ஆள், அது ஒரு கொள்கை. ரைட்டா? அது பெரியாரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ஆதவ் அர்ஜுன் ரெட்டி. அவர் பெரியாரெல்லாம் படித்தவர். அந்த மாதிரி ஒன்று பெரியாரை பெரிய ஆளாக வளர்ந்துருக்கிறதுனால அப்படி சொல்கிறார். அவர் அப்படி சொல்கிறாரு. அது பெரியாரை அடாப்ட் பண்ண ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் அடாப்ட் பண்ணிக்கிறது தான். ரைட்டுங்களா?
இந்த சாங்கு நல்லா இருக்கா, இந்த சாங்கை செலக்ட் பண்ணு, நம்ம படத்துல பயன்படுத்திக்கோ. இந்த டான்ஸ் மூமெண்ட் நல்லா இருக்கா, அதை பயன்படுத்திக்கோ. இந்த செட்டப் நல்லா இருக்கா, பயன்படுத்திக்க. இந்த ஃபைட்டு நல்லா இருக்கா, பயன்படுத்தி. அந்த மாதிரி வந்து ஒரு டெய்லர் மேடு, ரெடிமேட் மாதிரி தான். ஒரு சினிமா மூட்லேயே இருக்கிறாங்க. அதே மூடில் இருக்கவங்க தான். இப்போது சட்டை எடுத்து உங்கள் துணியை எடுத்து உங்கள் அளவுக்கு தைக்கிறது வேற, கிடைக்கிற துணியெல்லாம் வச்சு அட்டாச்மெண்ட் பண்ணி தைக்கிறதுன்றது அது வேற. இது வந்து கிடைக்கிற துணியெல்லாம் அட்டாச் பண்ணி தைச்சி ஒரு விதமாக கொண்டு வரக்கூடிய ஒரு இதுதான் விஜயோட லைஃபே தான். அதே தான் வந்து இங்கேயும் கண்டினியூ. ஆனால் காலகாலமாக விஜயனுடைய ரசிகர் மன்றத்தில் இருந்து வேலை செஞ்சு வரக்கூடிய சாதாரணப்பட்ட நபர்களுக்கு அப்போ இங்கே சீட்டில் நின்று ஒரு வெற்றி வாய்ப்பை சுவைக்கக்கூடிய ஒரு வாய்ப்போ, ஜனநாயக இந்த விஷயங்களில் பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்போ இல்லையே சார்? இருக்கு. அது இல்லாமலாம் போக முடியாது. ஏன்னா அப்படி ஒன்று இருந்தால் தானே பின்னாடி வர்றவனுங்களெல்லாம் திருப்தி ஏமாற்ற முடியும். சில நபர்களாக இப்போ எடப்பாடி சொல்றார் இல்லையா, சாதாரண தொண்டை வந்து முதலமைச்சர் ஆயிடலாம். அது அதிமுகன்னு. அதிமுகவில் இது வரைக்கும் முதலமைச்சரான எவனுமே சாதாரண தொண்டன் கிடையாது. ஓ பன்னீர்செல்வமும் சசிகலாவுக்கு நெருக்கமான தொண்டர், அதனால தான் அவர் முதலமைச்சர் ஆனார். எம்ஜிஆர் எப்படி முதலமைச்சர் ஆனார்னு தெரியும், ஜெயலலிதா ஏன் முதலமைச்சர் ஆனாங்கன்னு தெரியும், எடப்பாடி ஏன் முதலமைச்சர் ஆனார்னு தெரியும். அப்போது என்ன சொல்கிறாங்க, சாதாரண ஆள் கூட முதலமைச்சர் ஆகிடலாம். டிஎம்கே மாதிரி கலைஞரோட குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் முதலமைச்சர் ஆகணும்னு இல்லை அப்படின்ட்டு காட்டுறாங்க. இப்போது எடப்பாடி வந்து நாளைக்கு அவருடைய மகன் மிதுன் வந்து முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு அவர் கொண்டு வந்தார்னா யார் எதிர்க்க போகிறா? யாரும் எதிர்க்க போகிறதில்ல. இப்போது சசிகலா என்ன முயற்சி பண்ணுறாங்க, ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தாங்க, நானும் முதலமைச்சர் ஆவேன் அப்படின்னு தானே அவங்க முயற்சி பண்ணாங்க. அவங்க ஆனால் கூட பரவாயில்ல, அவங்க புருஷன் நடராஜன் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அளவுக்கான ஒரு முயற்சி. இது ரெண்டுத்தையுமே ஜெயலலிதா அனுமதிக்கலை. சசிகலாவையும் அனுமதிக்கலை, நடராஜனையும் அனுமதிக்கலை. வேறு யாரை வேணா இருந்துட்டு போட்டு இவங்க இருக்கக்கூடாதுன்றதுல அந்தமாக கிளியராக இருந்தது. இது வந்து பரமசிவன் கழுத்து பாம்பா இருந்தது. பரமசிவன் செத்து போனோன்னா அந்த பாம்புக்கு மரியாதை இல்லாமல் போயிடுச்சு. பரமசிவன் கழுத்தில் இருக்கிற வரைக்கும் பாம்பை கும்பிட்டு தொட்டு கும்பிட்டாங்க. பரமசிவனே செத்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் பாம்புக்கு இந்த மரியாதைன்னு தூக்கி போட்டாங்க. ஸோ இதுதான் ஃபைட்டு. அப்போது அந்த பிம்பத்தை அவங்க வச்சுப்பாங்க. சாதாரண ரசிகர் மன்ற தலைவராக இருந்தவர் ஏன் எல்லாரும் கட்சிக்கு வந்தாலும் புசி ஆனந்தை ஏன் வச்சுக்கிறாங்க? அவருக்கு பேசக்கூட தெரியல. 84 எல்லாருக்கும் வழக்கணமுங்க வணக்கமுங்கன்றத எல்லாருக்கும் வழக்கணமுங்கோ அப்படின்ற மாதிரி அந்த திண்டிவனம் பகுதி கிராம பாஷையை தான் பேசுகிறாரு. அப்படி பேசக்கூடிய ஒரு ஆளை வந்து இன்னைக்கு வரைக்கும் பொதுச் செயலாளர்னு அவங்க வச்சிருக்கிறதுக்கு காரணம் வந்து சாதாரண தொண்டங்கூட கட்சியில் உயர் பதவிக்கு வரலாம் அப்படின்றதுக்காக வச்சிருக்காங்க. இன்னொன்று இயக்கத்தினுடைய அடையாளமாக கூடாது இருக்கலாம்ல, நற்பணி மன்றத்திலேருந்து வந்தவர் அப்படிங்கிறதுக்காக அதுக்கான அடையாளம் தான் காட்டுறதுக்காக. விரைவில் வந்து விஜய் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்க போகிறாரு. விஜயனுடைய குரல் இனி ஒலிக்க போகிறது, எல்லாத்துக்கும் பதில் சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லி செய்திகள் பரவிட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? என்டிடிவி வந்து 5 மணி நேரம் விஜயோட பேசியிருக்காங்க. விஜய்க்கு வந்து அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் வந்து ஜான் ஆரோக்கியம் தான் வந்து பதில் சொல்லியிருக்காரு. அந்த பதிலை ஏற்று வாங்கி சொல்கிறதுக்கு கூட விஜயால முடியல. அதுக்கு அவர் 5 டேக்கு 10 டேக்கு எடுத்து கடைசியில் இது வெளியில் வந்தால் நமக்கு அசிங்கம் அப்படின்னு அந்த ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிவிட்டு நாங்கள் கேமராவோட போகல, சும்மா தான் விஜயை பார்த்து. அப்போ உள்ளே போய் எடுத்தாங்க, ஷூட் பண்ணாங்க. 5 மணி நேரம் ஷூட் பண்ணோம். விஜயால் கோப்பப் பண்ண முடியல. விஜய்க்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை. விஜய் ஒரு நல்ல லிஸ்னர், எல்லாமே ரைட்டு. ஆனால் இப்போ நீங்கள் வந்து பல பத்திரிகை எடிட்டர்ஸ் இருப்பாங்க, பத்திரிகை ஆசிரியராக வந்துடுவாங்க. அவங்கள வந்து ஒரு யூடியூப்பில் ஒரு 10 நிமிஷம் பேச சொன்னால் பேச தெரியாது. அந்த புலமைங்கிறது வேற. அந்த புலமை, அந்த ஆளுமைன்றதே வேற. அந்த சொல்லாடல், சிந்திக்கிற திறன், அதை வெளிப்படுத்துகிற விதம், ஏற்றம் இறக்கம், இந்த விஷயங்களோடு அது சொல்கிறது என்பது அது ஒரு கலை. பேச்சுக்கலைன்றது ஒரு மிகப்பெரிய கலை. எழுத்துக்கலைன்றது அதை விட
பெரிய கலை. எனக்கு சின்ன குத்தூசியார் ரூமில் வந்து எனக்கு ஒரு ப்ரோவப் தான் இருக்கும். கால் இருக்கக்கூடிய எல்லாராலையும் நடக்க முடியும், ரைட்டா? கை இருக்கக்கூடிய எல்லாராலையும் எழுத முடியாது. ஆமாம், கை இருக்கலாம், உனக்கு கை இருக்கலாம். ஆமாம் ஆமாம். ஆனால் நீ வந்து ஒரு எழுத்தாளர் ஆகிட முடியாது. எழுத்தாளர் ஆவதற்கான தனி குவாலிஃபிகேஷனு, தனி விஷயங்கள் எல்லாமே உண்டு. அதுதான் இந்த விஷயம். ஸோ இதுதான் விஜய்க்கு அது கிடையாது, சுத்தமாக கிடையாது. அதுக்கு ஒரு இப்போது நீங்கள் ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, நான் ஒரு பதில் சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்கு ஒரு பேக் திங்கிங் வேணும், ஒரு ஸ்டோரேஜ் வேணும். இப்போ நீங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு விஜய் சம்மந்தமாக கேள்வி கேட்பீங்கன்னு தெரியாது. ஆனால் எனக்குள்ளே வந்து விஜய் ஏற்கனவே நடத்திய பத்திரிகையாளர் சந்திப்பு சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் எனக்குள்ளே இருக்கிறனால தான் இந்த பதிலை என்னால் தர முடியும். புரியுதுங்களா? ஸோ இது என்டையர்லி வேறு. அவர் பத்திரிகையாளர்கள்லாம் சந்தித்தா மாட்டிப்பார். அதுக்கான வாய்ப்பு இல்லை, அதுக்கான வாய்ப்பே இல்லை. எந்த சினிமா நடிகரும் பிரச்சனை, கமலை தவிர ரஜினி ஆஃப்டர் லேட்டர் ஸ்டேஜில் தான் ரஜினி முதல்லேருந்து. ஆனால் முதல்லேருந்தே கமலஹாசன் அவரால் ரியாக்ட் பண்ண முடியும். கமலை தவிர வேறு எந்த நடிகராலையும் இதுக்குள்ளே இந்த மாதிரி கண்டினியூவஸாக பேச முடியாது. ஜனநாயகன் திரைப்படம் வழக்கு வந்து போயிட்டு இருந்தது கோர்ட்டில். அதை இப்போ விட்ரால் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் இன்னொரு குழு வந்து அதை பார்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தை மூலமாக மறுபடியும் திரைப்படத்தை கொண்டு வந்து இந்த எலெக்ஷனுக்கு முன்னாலேயே அதை வெளியிடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா? அதை வந்து ஒரு ஆயுதமாக இவர்கள் பயன்படுத்துறதுக்கான ஒரு திட்டத்தோட செயல்பட்டு இருக்கிறாங்களா? இவங்க திட்டமே கோளாறுங்க. பராசக்தி திரைப்படம் வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷனுடைய ரிவ்யூ கமிட்டிக்கு போச்சு. இவங்க படமும் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷனுடைய ரிவ்யூவுக்கு போச்சு. ஒரு படம் சாதாரணமாக பார்ப்பாங்க, அதில் அப்ஜெக்ஷன் இருந்தால் ரிவ்யூவில் வச்சு பார்ப்பாங்க. ரிவ்யூவில் வந்து இப்போ படம் ஃபஸ்ட்டு பார்க்குற ஆட்கள் வந்து இப்போ பார்க்க மாட்டாங்க. இது வந்து வேறு ஆட்கள் தான் இன்னொரு பார்ப்பாங்க. இன்னொரு குழு, வேறு குழு தான் வந்து பார்ப்பாங்க. அந்த குழு பார்த்து தான் வந்து பராசக்தி படத்தை கட்டெல்லாம் கொடுத்து அதை அவங்க ஓகே பண்ணிவிட்டு முடித்த உடனே ரிலீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி தான் ஜனநாயகன் படத்துக்கும் சிபிஎஃப்சியுடைய ரிவ்யூ கமிட்டிக்கு தான் அந்த படம் போச்சு. பராசக்தி மாதிரி தான் போச்சு. ரெண்டும் ஒரே டேட்டில் தான் கிட்டத்தட்ட சப்மிட் பண்ணப்பட்ட படங்கள். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரிலீஸ் தேதி வந்து 9ஆம் தேதின்னு ஒன்று வச்சுட்டு, ஜனவரி 9ன்னு வச்சுட்டு இவங்க என்ன பண்ணாங்க, கோர்ட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க வந்து கோர்ட்டுக்கு அதுக்கெல்லாம் போகலை. ஆமாம், அப்படியே ரிவ்யூ கமிட்டிக்கு போனாங்க. இப்போ இவங்க கோர்ட்டுக்கு போய் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாங்கினோடனே சென்ட்ரல் கவர்மெண்ட்டை அதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதிக்கு அப்பீல் பண்ணி இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு பெற்று அதை பெற்று இதை பெற்று இவங்க வந்தாங்க. ஸோ இந்த முயற்சியே தேவையில்லாது. இப்போது அதில் எந்த உள்நோக்கமும் இல்லை. பாஜகவினுடைய உள்நோக்கம் இதை விஜயை வந்து தங்களுடைய அபிலாசைகளுக்கு இணங்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான திட்டம் இல்லைன்னு சொல்கிறீங்க. நீங்களே போய் உங்கள் தலையை கொடுத்தீங்கன்னா இருக்கிறவ 2 குட்டு குட்டுவான்ல. இவங்களே போய் மாட்டிக்கினாங்க அதில், ரைட்டுங்களா? இந்த கேஸ் போட்டது ஆஷா, பிடி ஆஷா முன்னாடி இவங்க கேஸ் போட்டதே வந்து இவங்களே மாட்டிக்கிட்ட ஒரு விஷயம். அதில் வந்து உடனே பிஜேபி தலையிட்டு பிடி ஆஷா வந்து படத்தை ரிலீஸ் பண்ணணுன்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அதை எதிர்த்து சிபிஎஃப்சி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேட் வந்து ஹைகோர்ட்டு தலைமை நீதிபதி கிட்ட அப்பீலுக்கு போகுது. அப்போது பிஜேபி என்ன பண்ணுதுன்னா, இந்திய நாட்டோட சொலிசிட்டர் ஜெனரல் அவரை அப்பியர் பண்ண வைக்குது. அவ்வளோ சீரியஸான கேஸா இது? அவ்வளோ சீரியஸான கேஸாக தெரியல. அவர் அப்பியர் பண்ணிவிட்டு அங்கே என்ன ஆர்கியூமெண்ட் வைக்குதுன்னா, இந்த சிபிஎஃப்சி வந்து ஆஷா நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் பண்ணதுக்கு ட்ரை பண்ணிச்சு. இவங்க வந்து பதில் மனு தாக்கல் பண்ணுறதுக்கு ஆஷா வந்து அனுமதிக்கலை. சிபிஎஃப்சியுடைய பதில் மனு தாக்கல் இல்லாமலே ஒரு தீர்ப்பை எப்படி நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்றது தான் வந்து இவங்களுடைய
தலைமை நீதிபதியுடைய வாதம், ரைட்டுங்களா, கொடுத்துட்டு மறுபடியும் நீ வந்து ஆஷாக்கிட்டே போ அப்படின்றது தான் அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டு. மறுபடியும் இவங்க ஆஷாக்கிட்ட போனோம். அவங்க வந்து சிபிஎஃப்சியுடைய வாதத்தை கேட்டு அலோவ் பண்ணுவாங்க. சிபிஎஃப்சி என்ன வாதம் வைக்கும், நாங்கள் வந்து அதில் அப்ஜெக்ஷன் இருக்குது மேடம், டிஃபென்ஸ் சம்மந்தமான காட்சிகள் இருக்குது, வன்முறை காட்சிகள் இருக்குது, அப்ஜெக்ஷன் இருக்குது மேடம், நாங்கள் வந்து ஒரு ஹையர் ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்ப போகிறோம், அங்கே போய் இவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் என்ன வரும், ஹையஸ்ட் ரிவ்யூ கமிட்டிக்கு போயிட்டு பார்த்துக்கிட்டு வாங்கன்னு தான் வரும். அதுக்கு பதில் எதுக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் வாங்கணும், நம்மளே நேரடியாக ஹையஸ்ட் ரிவ்யூ கமிட்டிக்கு போகிறோம். இதுதான் சொல்லுவாங்க, காளைகள் குதிரைகள் ஓடிய பின்பு அந்த இதை மூடி வைக்கிறது. அது மாதிரி இந்த குதிரைகள், ஜனநாயகன்ற ஒரு குதிரை வந்து ஓடின பிறகு அவங்க வந்து லாயத்தை பூட்டி வைக்கிறாங்க. இப்போ என்னன்னா 20 நாள் ஆகும் அந்த கமிட்டியை கான்ஸ்டிடியூட் பண்ணி அந்த கமிட்டி வந்து ரிவ்யூ எடுக்கிறதுக்கு 20 நாள் ஆகும். 20 நாள் அது எடுத்த அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, சில காட்சிகளை வந்து நீங்கள் ரீஷூட் பண்ணிட்டு வாங்கன்னு வாங்க. ஓ, அப்படியும் வாய்ப்பு இருக்குது. அப்படியும் வாய்ப்பு. ரீஷூட் பண்ணிட்டு வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், இதுக்கே 20 நாள் கமிட்டி கான்ஸ்டிடியூஷன். இப்போ பிப்ரவரி எண்டு, அப்போ எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வரும். எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா அரசியல் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய விஜயுடைய படத்தை ரிலீஸ் பண்ண இந்திய தேர்தல் ஆணையம் அனுமதிக்காது. ஒருவேளை இதில் பாஜக தலையிட்டு டிஎம்கேனுடைய வாக்குகள் சிதறதுக்கு இந்த திரைப்படம் வந்தால் அது ஒரு முக்கிய விஷயமாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் வேற ஏதாவது பின்னணியில் தந்திரங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உண்மை என்னன்னா, எனக்கு தெரிஞ்சு மத்திய அரசெல்லாம் சர்வே எடுத்திருக்காங்க. விஜய் வந்து திமுக வாக்குகளை விட அதிகமாக பிரிப்பது அதிமுகவின் வாக்கு. விஜய் நிற்கலைன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போட்டி என்பது மிக கடுமையாக இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியா டுடே சி ஓட்டர் சர்வே, அதான் நார்மலாக வந்திருக்க சர்வே, அந்த சர்வே பிரகாரம் பார்த்தீங்கன்னா 12% திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான வாக்கு வித்தியாசம் இருக்குது. விஜய்க்கு வந்து ஒரு 15% அவங்க போடுறாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக மெஷர் பண்ணும்போது ஒரு 8%-12% தான் விஜய்க்கான ஓட்டு. அது எல்லாமே மேக்சிமம் அடி வாங்கிறது வந்து நம்ம நாம் தமிழர், விசிகா, காங்கிரஸு, அதுக்கப்புறம் ஏடிஎம்கே ஓட்டுகள் ப்ளஸ் டிஎம்கே ஓட்டுகள். அது குறைந்தபட்சம் டிஎம்கே ஓட்டுகள் தான் வருது, குறைந்தபட்ச ஓட்டுகள் தான். திமுக ஓட்டுகளை வந்து விஜய் பிரிக்கிறத விட அதிமுக ஓட்டுகளை தான் அதிகமாக பிரிக்கிறது. அதனால தான் திமுக வந்து சாலிடாக ஜெயிக்குது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு திமுக வருது. திமுகவுக்கு விஜய் பற்றிய ஒரு அச்சம் தொடர்ந்துகிட்டு இருக்கா? ஏன்னா நேற்று துறைமுகம் தொகுதியில் தாவேகா கட்சியினர் வந்து இது கருத்து கணிப்போ இதை எடுக்க போகும்போது திமுக தொண்டர்களால் ரவுடிகள் மூலமாக தாக்கப்பட்டோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்கிறாங்க. மிகப்பெரிய கண்டனத்தை வந்து தாவேகா தரப்பில் தெரிவிச்சிருக்கிறாங்க. பலரும் வந்து ஐசியூவில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறேன்? நான் வந்து என் வாழ்நாள் ஃபுல்லாகவே இந்த கருத்து கணிப்பு எடுக்கிறதுல தான் அதிகமாக ஈடுபட்ட ஆள் தான். இந்த தேர்தலை தவிர எல்லா தேர்தலையும் நக்கீரனுக்காக கருத்து கணிப்பு எடுத்தவன் நான். இந்த கருத்து கணிப்புன்றது ரொம்ப ரிஸ்கான விஷயம். நீங்கள் வந்து ரைட் ஹேண்ட் ரூலுன்னு ஒன்று இருக்குது, அதை ஃபாலோ பண்ணும். அதாவது 1, 3, 5, 7, 9, 11 இப்படி போனோம். அதாவது அந்த முன்கூட்டி நீங்கள் தீர்மானித்த ஆள்கிட்ட போய் கருத்து கேட்கக்கூடாது. தெரியாத ஆள்கிட்ட தான் போய் கருத்து கணிப்பு. அப்போ தான் அந்த கருத்து கணிப்பு சரியாக வரும். ரைட்டுங்களா? நீங்கள் வந்து இந்த ரைட் ஹேண்ட் ரூலை ஃபாலோ பண்ணி போகும்போது தான் உங்களுக்கு வந்து அகாஸ்மாத்தாக ஒரு வீடு ஏடிஎம்கேவாக இருக்கும், ஒரு வீடு டிஎம்கேவாக இருக்கும். அந்த ப்ரொப்போர்ஷன் வந்து சரியாகும். தொடர்ச்சியாக போகக்கூடாது. அப்போது ஃபஸ்ட்டு வரக்கூடிய டேஞ்சரே வந்து நீங்கள் யார், எதுக்காக இந்த கருத்து கணிப்பை எடுக்கிறீங்க? அது வந்து நார்மலாக இருக்க பப்ளிக்கிட்டேருந்து வராது.
டிஎம்கேலையோ ஏடிஎம்கேலையோ இருக்கிறவன் வீட்டுக்குள்ளே போனால் வரும். டிஎம்கே காரனோ ஏடிஎம்கே காரனோ இருக்கிறவனோ வரும். இப்போது நாங்கள் சொல்லுவோம், சார் நாங்கள் நக்கீரன்லாம் சொல்ல மாட்டோம். நாங்கள் என்ன சொல்லுவோம், நாங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். நக்கீரன்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வைங்களேன், உடனே என்ன சொல்லுவாங்க, நீங்கள் திமுக பத்திரிக்கை, நீங்கள் திமுகவுக்கு சாதகமாக தான் கருத்து கணிப்பு எடுப்பீங்க அப்படின்னு. இது வந்து ஒரு சில இடங்களில் அடிக்கவும் வருவாங்க. அதெல்லாம் வாங்கணும். சார் நாங்கள் வந்து எங்களை வயிற்று பழப்புக்காக வரோம் சார், சொன்னாங்க நாங்கள் செய்கிறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு செய்யணும். நீங்கள் போயிட்டு இந்த கருத்து கணிப்புன்றதே வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். தேர்தல் நெருங்குற இந்த நேரத்தில், பொலிட்டிக்கலாக பீக்காக இருக்கிற இந்த நேரத்தில், ரைட்டா, நீங்கள் வந்து திமுகவை கடுமையாக திட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் நீங்கள் போயிட்டு நான் கருத்து கணிப்பு எடுப்பேன்னு ஒரு திமுக வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களை வந்து கொஞ்சுவாங்களா? தாவேக்கா அடையாளத்தோட போனது தான் பிரச்சனையா இல்லை? ஆமாம். எப்படிங்க நீங்கள் ஒரு கட்சி அடையாளத்தை வச்சுன்னு கருத்து கணிப்பு எடுப்பீங்க? அதுக்கு பேர் என்னங்க கருத்து கணிப்பு? கட்சி அடையாளத்தோட போனீங்கனாலே கருத்து கணிப்பை பொய்யா தானே சொல்லுவான் அவன். நீங்கள் இன்னொன்று செம்ம லாங்குவேஜ் யூஸ் ஆகும். ஒரு நிமிஷம் போன உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, தம்பி நீ எதுக்கு போட சொல்கிற சொல்லு, அதுக்கே போட்டுடுற. எந்த ஆளுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பேசுறதுக்கா? ஃபஸ்ட்டு இதான் சொல்லுவாங்க, தம்பி நம்ம இந்த மாதிரிங்க நாட்டில் அநியாயம் நடக்குது, ஊழல் நடக்குது, கொள்ளை நடக்குது, நீங்கள் வந்து இப்போ 5 வருஷமாக ஆள்ற திமுக அரசை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அவங்களோட ஒப்பீனியன் வரும். சில பேர் கடைசியில் இந்த முறை யாருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கலான்னு இருக்கீங்க, வழக்கம் போல் திமுக வந்துடணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை மாற்றி விஜய்க்கு போடணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டவுடனே அவங்க சொல்லக்கூடிய பதில் வந்து, தம்பி நீ யாருக்கு போட சொல்கிற, அவங்களுக்கே போட்டுடுறேன் தம்பி. இதெல்லாம் யூஷுவல் பதில்கள். இதெல்லாம் சர்வே எடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். இது போய் ஒரு கருத்து கணிப்பு, இதை வந்து நான் தாவேக்கான்னு சொல்லிட்டு போயிட்டு அதுவும் விளிம்பு நிலை மக்கள் வசிக்கக்கூடிய துறைமுகம் பகுதியில் போயிட்டு நீ இப்படிலாம் கருத்து கணிப்பு எடுத்தா முட்டாள் கூட இந்த வேலையை செய்ய மாட்டான். இது உததான் விழும், இதுக்கு மாற்று கருத்தே இல்லை. நீ அவன் எப்படி அலோவ் பண்ணுவான்? அவன் ஆளுங்கட்சி, அவன் இந்த லோக்கலில் பவர்ஃபுல்லாக இருக்கிறான், அவன் நினச்சா போலீஸ்லேருந்து எல்லாமே அவன் சொன்னால் ஆடும். அப்படிப்பட்ட ஒருத்தன் இருக்கிற இடத்துல போயிட்டு நீ தாவேக்கான்னு சொல்லிட்டு போய் கருத்து கணிப்புனா பிரச்சாரம் பண்ணலாம். தாவேக்கான்னு சொல்லிட்டு மைக் கட்டி நீ வந்து திமுகவை திட்டலாம், அதுக்கு உனக்கு அலோடு, அதை போலீஸ்காரனா அலோவ் பண்ணுவான். நீ இந்த மாதிரி கருத்து கணிப்பாக போகிறது வந்து கிட்டத்தட்ட டோர் கேன்வாசிங் மாதிரி. அது எரிச்சல் ஊட்டக்கூடிய வகையில் அந்த செயல்பாடுகள் இருந்ததுனால அப்படி நடக்கும். அதனால தான் நடக்கும். இந்த மாதிரி எந்த முட்டாளும் பண்ண மாட்டான். இது வந்து ரிஸ்க்கு, எரிச்சல் ஊட்டக்கூடிய செயல்பாடு. தொடர்ந்து பேசுவோம் சார். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்கும் மிக்க மிக்க நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.